தமிழ் தேசியம்னா என்ன, அதோட பண்பாட்டை பற்றி என் நண்பன் நீ ஒன்று சொல்ல வந்திருக்கான். அது பூமியின் பூர்வ குடிகளாய் காடு திருத்தி கலனி பெருகிய கையோடு ஏடு பிடித்து உலகிற்கு எழுத்தறிவித்தவர்கள் தமிழர்கள். ஏனைய மொழிகளெல்லாம் எழுத்துக்கூட்டி இலக்கணம் பயின்ற காலத்தில் தலைமை பீட ஆசிரியனாய் தமிழே இருந்ததை தொல்காப்பியம் தொட்டு காட்டுகிறது. லெமூரியா கண்டத்தை கடல்கோள் கைப்பற்றும் முன்னர் இந்தியாவின் சொந்த மொழி செந்தமிழாகவே இருந்ததை சிந்துச் சமவெளி செப்பும். நாகரீகத்தின் தொட்டிலை கட்டியதும் ஆட்டியதும் தமிழ் குடியாய் தான் இருக்க வேண்டுமென கீழடி 7 அடி குழிகள் மூலம் எடுத்துச் சொல்கிறது. ஆதி தமிழனுக்கு வெறுங்கையே வேட்டை கருவி. மனத்திற்குள் தமிழனின் காலடி தட்டுப்பட்டால் ரத்தம் குடிக்கிற புலி கூட மனம் நடுங்கி ரசம் குடிக்கும். நவீன தமிழனுக்கோ அறிவை அற்றங்காக்கும் கருவி. ஏவுகணை ஏவுவதோ, எதிரி நாட்டை சீவுவதோ, புவிக்கோளம் தாவுவதோ, புகழ்பெற்று மேவுவதோ தமிழனின்றி சாத்தியமில்லை. இது தவிர வேறு சத்தியமில்லை. தொல்குடி தோழர்களே, ஒற்றுமையால் உலகாள்வோம், வல்லமையால் தலைகோதுவோம். இந்த இடத்துல இருந்து என்ன புரியுதுன்னா, அந்த காலத்தில் நம்ம தமிழ்னா அப்படி வாழ்ந்துருக்காங்க. நாங்கள் தமிழ் இனத்தை பற்றியும் தமிழோட பண்பாட்டை பற்றியும் முடிஞ்ச வரைக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சீடை பார்ப்போம். பாய்.